நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு மின் குடிநீர் இணைப்பு கொடுத்தது எப்படி என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நன்மங்கலம் ஏரியை ஆக்கிரமித்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஆக்கிரமிப்பை அகற்ற கேட்டு அரசுக்கு அளித்த கோரிக்கை மனுவுக்கு பதிலளித்த அரசு ஆக்கிரமிப்பு இருப்பதாக ஒப்புக்கொண்ட போதும் கூட அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு இந்த ஆக்கிரமிப்புகள் இருப்பதை ஒப்புக்கொண்ட போதும் கூட அதிகாரிகள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததிலிருந்து அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுடன் கைகோர்த்து செயல்படுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுவதாக தெரிவித்தது. மேலும் இந்த வழக்கில் நீர்வளத்துறை செயலாளரையும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரையும் மின்சார வாரிய தலைவரையும் தாமாக முன்வந்து எதிர்மனுதாரராக சேர்த்த நீதிபதிகள் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வழங்கியது எப்படி, குடிநீர் இணைப்பு வழங்கியது எப்படி என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.